சிறுவன் பாக்கெட்டில் கஞ்சா இருந்ததாக பரப்பப்பட்ட வதந்தி. என்ன ப்ரோ இது கஞ்சாபுரிப்பா கஞ்சா பிராண்டுது. திருட்டு வழக்குகளில் தொடர்புடைய சரித்திர பதிவேடு குற்றவாளி ஒருவர் சமூக ஆர்வலர் என வீடியோ எடுத்து பதிவிட்டதாக போலீஸ் விளக்கப்பதிவு. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் பகுதியில் கோடை விடுமுறையில் பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் விரைந்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டது. இதுகுறித்து வீடியோ வெளியிட்ட நபர் குறித்து விசாரித்த போது அந்த நபர் பெண்ணாடம் காவல் சரகம் சோழன் நகர் என்ற முகவரியை சேர்ந்த கார்த்திகேயன் என்பதும் இவர் மீது பெண்ணாடம் காவல் நிலையத்தில் ஒரு திருட்டு மற்றும் 7 இடங்களில் வீடு புகுந்து திருடியது உள்ளிட்ட 8 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் அவர் மீது பெண்ணாடம் காவல் நிலையத்தில் கேடி என சரித்திர பதிவேடு பதியப்பட்டுள்ளதாகவும் இவர்தான் சமூக ஆர்வலர் என கூறிக்கொண்டு அந்த பகுதியை சேர்ந்த சிறுவனை அவரது பாக்கெட்டை சோதித்து அவர் பையில் இருந்த பீடியை எடுத்து பிரித்து அதில் கஞ்சா இருந்தது போன்ற காட்சியை சித்தரித்து வெளியிட்டு இருக்கிறார் என போலீசார் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். மேலும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள்கள் குறித்து மாவட்டத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் விளக்கம் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வீட்டில் இந்த முடியுங்களா? நான் அடிக்கிறேன். நான் சும்மா பார்க்க வந்து கொட்டைப்புல் இருக்கு. என்னடா பண்ணுறீங்க? கொட்டைப்புல் இருக்குன்னா அது அது பிரித்து கட்டுப்பா. அந்த பீடியை பிரித்து கட்டுப்பா. என்ன இப்படி எப்படா என்ன ப்ரோ இது? கஞ்சாபுரிப்பா கஞ்சா பிராண்டுது.